பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல விலைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதிகாலையில் எழும்பி ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். முதலாவது நாம் பார்ப்பது கர்த்தருடைய முகத்தை என்று பார்க்கிறோம். ஆகவே அதற்கு பின்பு எதை பார்த்தாலும் நமக்கு கவலை இல்லை. காரணம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் 19:7 வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இந்த வேதத்திலே ஆண்டவர் நல்ல வார்த்தைகள் வசனங்களை கொடுத்திருக்கிறார். இயேசு சொல்லும்போது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லுகிறார். அப்படி இந்த வேதத்தில் உள்ள பரிசுத்த வேத எழுத்துக்களுக்கு ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை நாம் உட்கொள்ளும் போது, இந்த வசனங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் போது ஆண்டவருடைய பலன் நமக்குள்ளே உண்டாகிறது என்று பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்திருப்பது மிகவும் நல்லதான ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. மனுஷனுடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. பூமிக்கடுத்த காரியங்களை விசாரிக்கிறான், பூமிக்கடுத்த காரியங்களை நாட்டம் செலுத்துகிறான், பூமிக்கடுத்த காரியத்திலே தான் கவனம் வைக்கிறான். ஆனால் இந்த வசனத்தை அவன் ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருடைய வசனம் அவனுடைய ஆத்துமாவை இந்த பூமிக்குரிய சிந்தைகளிலிருந்து லிஃப்ட் பண்ணி அவனை உயிர்ப்பிக்கிறது, அவனை பரலோக சிந்தையுள்ள மனுஷனாக மாற்றுகிறது என்று பார்க்கிறோம். ஆகவே மேலானவைகளை தேடக்கூடியவனாய், பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை தன்னுடைய ஆத்துமாவுக்கு அடுத்த காரியங்களை தேடக்கூடியவனாக மனுஷன் மாறுகிறத நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே வேதம் மிக மிக முக்கியம். அது குறைவற்றதாக இருக்கிறது. குறைவற்ற ஒரு செல்வந்தான் வேதம் என்று பார்க்கிறோம். சங்கீத புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம் 119:92 வசனத்தில் பக்தன் சொல்லுகிறான், உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். இந்த உலகத்தில் நான் வாழும்போது எவ்வளவோ துக்கத்தை சந்திக்கிறேன். துக்கமான காரியங்கள், என்னை துக்கப்படுத்துகிற காரியங்கள் அநேகம் எனக்கு சம்பவிக்கிறது. ஆனால் அந்த வேளைகளில் எல்லாம் ஆண்டவருடைய வேதம்தான் என்னுடைய மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆண்டவருடைய வேத வசனங்கள் தான் எனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என்னுடைய துக்கத்தில் நான் அமிழ்ந்து போயிருப்பேன், நான் அழிந்து போயிருப்பேன் என்று அவன் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 37:31 வசனத்தில் கூட அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்று பிசகுவதில்லை. இந்த வேத வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்குமேயானால் அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய நடைகளில் ஒன்று பிசகி போவதில்லை. தேவனுக்கு ஏற்ற நடைகள், நேராய் சீராய் நடக்கிற நடைகள், புத்தியாய் நடக்கிற நடைகள், பரிசுத்தமாய் நடக்கிற நடைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் என்று பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் கூட ஆண்டவருடைய வேதத்தை நம்முடைய இருதயத்தில் பதித்து கொள்ள வேண்டியது, வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணி இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான காரியமாக இருக்கிறது. ரோமர் 10:11 வசனத்தில் பார்க்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, யார் யார் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களுடைய முகமும் இந்த நாளிலே வெட்கப்பட்டு போகாது என்கிறத அறிந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். வேத வசனத்தை படியுங்கள், தியானியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமான அதிகாலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். உடைய கிருபை உடைய பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரே. எப்போதும் உடைய வேதத்தை தங்கள் இருதயத்தில் பதித்தவர்களாக உடைய பிள்ளைகள் காணப்படட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று பக்தன் சொல்லுகிறான். அதுபோல ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் இவர்கள் இருதயத்தில் பதியட்டும். பரிசுத்தமான வாழ்க்கையை உடைய பிள்ளைகளுக்கு கொடும். இந்த நாளும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.